ஸ்ரீமன் நாராயணீயம் 50ஆம் தசகம் வத்சாசுரன் பகாசுரன் வதம். கண்ணுக்கினியன் ஒளி பொருந்தியவன் எண்ணம் கொண்டாய் கன்றினை மேய்க்க வண்டுகள் திரியும் பிருந்தாவனத்தில் அண்ணன் தன்னோடு ஆயர்கள் தாம்பர உலகம் புரக்கும் நின் பாதங்கள் அலைமகள் என்றருடுவதாமே. பிருந்தாவனத்தின் மண்ணும் மலையும் திருவடி படவே செழித்திருந்தனவே. பசும்புல் தரையில் யமுனை கரையில் விசும்பின் குளிர்மிகு காற்றினை கொண்டாய் கன்றினை மேய்த்தாய் குழல் கொடு ஊதி கன்றின் வடிவாய் வந்தனன் அரக்கன் தீயவன் நோக்கம் பார்வையில் அறிந்து பாய்ந்தவன் காலினை பிடித்தே சுழற்ற அரக்கன் மாண்டான் குருதி பெருகிட மரத்தின் மீதே உடலை எறிந்தாய். கொடியவன் அவனை கொண்டெறிந்ததனால் பொடிந்தே வீழ்ந்தன மரங்கள் யாவும் ஆர்த்தனர் அமரர் ஆடி மகிழ்ந்தார் போர்த்தினர் உன்னை பூமழையாலே. எங்கிருந்தேகின மலரிவை எனவே அங்கிருந்த சிறுவர் நினை வியந்தனரே. விசையுடன் அவுணனை நான் எறிந்ததாலே விசும்பினில் பறந்து விழுந்தனவென்றாய். பரிதியின் வெப்பம் மிகுந்ததோர் தினமே விரிநீர் யமுனை நாடிச் சென்றிட சிறகினை கொண்ட மலையெனத் தோன்றும் பறவை ஒன்றினை கண்டீரன்றோ. கொக்காய் வந்த அவுணன் விழுங்க தீக்கதிராகி நீ உட்சென்றாய் அலகினை கிழித்தாய் உமிழ்ந்தவன் தன்னை உலகுண்ட பெருமான் வதைத்திருந்தாயே. பெரும் பறவை வடிவினில் வந்தவன் தானே பெருமுலை பூதனே சோதரன் அன்றோன் தம்பி வருவானென வானுலகு சென்றான் உம்பர் உண்மை மலர் சொரிந்தனரே. குழலிசை கேட்டு விரைந்தனர் கோபியர் தழுவினர் மகிழ்ந்தனர் பெற்றவர்தாமே. கழல்தனில் வீழ்ந்தேன் நோய் நீக்கு கண்ணா எழிலுறு குருபவனபுரத்து நின்றோனே. 50ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.